الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإني أوصيكم أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاتقوا الله ما استطعتم واسمعوا وأطيعوا وأنفقوا خيرا لأنفسكم ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم داووا مرضاكم بصدقة أو كما قال النبي صلى الله عليه وسلم. وقال أيضا صدقة السر تطفئ غضب الرب أو كما قال النبي صلى الله عليه وسلم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து அவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய படைப்பினங்களை கருணையோடு கண்காணித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கும் மேக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு இணையாகவோ துணையாகவோ யாருமே இல்லை என்று ஆரம்பத்தில் உறுதியாக சாட்சி சொல்லிக் கொள்கின்றேன். காலமெல்லாம் இருளாக இருந்த நேரத்தில் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அடிச்சூடுகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் இதுவரைக்கும் பின்பற்றிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத்தின் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஅ்திகாஃப் நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை எடுத்து நடந்தால் கண்ணியமான சொர்க்கம் கிடைக்கும் என்று வாக்களித்துள்ளானோ அவைகளை வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படி, இவைகளை விட்டு ஒதுங்கினால் தூரமாகினால் பயங்கரமான கொடூரமான நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் என்று வாக்களித்துள்ளானோ அவைகளை விட்டு முழுமையாக ஒதுங்கி வாழும்படி ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு மத்தியில பல அமல் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான இபாதத்தை அன்றாடம் செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் எங்களால தவறாம அதை சின்னதோ பெரிதோ அழகான முறையில செஞ்சு வரலாம். எங்களோட வாழ்க்கையில அநேகமானவர்கள் அதை தவற விட்டுட்டு இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அது எவ்வளவு சக்தியான அமல் என்றா, எவ்வளவு சக்தி வாய்ந்த அமல் என்றா, எங்கட புத்திக்கு படாத கண்ணுக்கு தெரியாத பிரமாண்டமான பெரிய 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 படைப்புகளை விட சக்தி வாய்ந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவை படைச்ச நேரம் ஒரு பலூனுடைய வடிவத்தில் தொங்க விடப்பட்ட நிலைமையில இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுக்கு துணையாக அல்லாஹ் பெரிய கல்லு மலைகளை படைச்சார். இதை பார்த்த மலாயிக்காமார் கேட்டாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு சக்தியான வல்லமையான படைப்பா யா அல்லாஹ், இதை விட சக்தி வாய்ந்த படைப்பு இடத்துல இருக்குதா? அதை பார்த்து கேட்ட நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மலைகளை உடைக்கக்கூடிய இரும்பை அல்லாஹ் காட்டினான். இரும்பை பார்த்து கேட்டார்கள், யா அல்லாஹ் இவ்வளவு சக்தி வாய்ந்த படைப்பா? அதுக்கு பின்னால இரும்பை நொறுக்கக்கூடிய நெருப்பு அல்லாஹ் காட்டினான். நெருப்பை பார்த்து கேட்டாங்க, யா அல்லாஹ் இவ்வளவு சக்தி வாய்ந்த படைப்பா? நெருப்பையும் அழிக்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் காட்டினான். தண்ணீரை பார்த்து கேட்டாங்க, இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் கிட்டத்துல கூட எவ்வளவு பெரிய அழிவு வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய சேதம், எவ்வளவு பெரிய நஷ்டம், எத்தனாயிரம் உயிரிழப்பு, எவ்வளவு சக்தி ஆയിരിக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால் அல்லாஹ் தண்ணிக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறான். தண்ணியை பார்த்து கேட்டாங்க, இவ்வளவு சக்தி வாய்ந்த படைப்பா? சுபஹானல்லாஹ், மலக்குமாருக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அதை விடவும் சக்தி வாய்ந்த படைப்பு காற்று. நாங்க எல்லாம் கிட்டத்துல பார்த்தோம். அல்லாஹ் எவ்வளோ சக்தி வாய்ந்தவன், அவனுடைய சக்தி எவ்வளோ வல்லமையானது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் ஒரு தட்டு தட்டினால் அமெரிக்கால உள்ளவங்க சாப்பிடுறத பார்க்கிறோம். ஃபேமிலி, குடும்பம், வீடியோ கால்ல பேசுறோம். ஒரு தட்டு நாங்க நினைக்கிறோம் எங்கட டயலாக், எங்கட ஆப்பிள் போன், எங்கட அந்த அல்ட்ரா, அந்த 5G 4G நெட்வொர்க் நினைக்கிறோமே, அது இல்ல. காற்றுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய உதவிக்கு பின்னால. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, காற்று தான் இவ்வளவு சக்தி. கண்ணியமானவர்களே, இவ்வளவு படைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை காட்டினதுக்கு பின்னால மலக்குமார் கேட்டாங்க, யா அல்லாஹ் இதை விட சக்தி வாய்ந்த படைப்பு இருக்குதா? இருக்குது. மலைகள் உடைக்கக்கூடிய இரும்பு, இரும்பை நொறுக்கக்கூடிய நெருப்பு, நெருப்பளிக்கக்கூடிய தண்ணி, தண்ணி இழுத்து செல்லக்கூடிய காற்று, இவைகளுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், ஆதமுடைய மகன் இடது வலது கையால இடது கைக்கு தெரியாம கொடுக்கிறானே சதகா, அந்த சதகா இவைகள் அனைத்தை விடவும் சிறந்தது, சக்தியானது. கண்ணியமானவர்களே, புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், லேசிப்பட்ட அமல் இல்ல இந்த சதகாவுடைய அமல். ஏன் ரமலான் வருகிறது, அதிகம் நாம சதகா கொடுக்கிற தன்மையோடு இருக்கணும். சதகாண்டா என்ன, எப்படி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். கண்ணியமானவர்களை, நாம நினைக்க கூடாது பெருசா கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் சதகா கபூல் செய்யப்படும், அப்படின்னா தான் அது சதகா. அப்படி எந்த நிபந்தனையும் கிடையாது, எந்த நேரமும் கிடையாது. ஒரு மனிதனுக்கு துஹா தொழுறாண்டா, அது காலையில நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குது, அந்த நேரம் முடிஞ்சா முடிஞ்சு. துஹர்ண்டா, ஜும்ஆண்டா, இப்ப முடிஞ்சு இறங்கி குத்பா தொழுவிச்சாச்சு, ஜும்ஆ முடிஞ்சு. அவர் எத்தனாயிரம் செலவழிச்சாலும் அந்த ஜும்ஆ கூலி அடையலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்தந்த அமலுக்கு அந்தந்த நேரம் இருக்குது. ஜகாத்துக்கு நேரம் இருக்குது, வருடத்துக்கு ஒருக்க அது எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது சுன்னத் இல்ல, அது வாஜிபு, கட்டாயம், பர்து. செல்வந்தர்கள், பணமுள்ள மக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி முறையா கணக்க பார்த்து அந்த அளவு இருந்தா தான் கொடுக்கணும். ஹஜ்ஜி வருடத்துக்கு ஒருக்க, உம்ராவுக்கு காலம் நேரம் குறிப்பிடப்பட்டு. கண்ணியமானவர்களே, சதகா சதகா. ஒரு மனிதன் தூங்கி எழுப்பினாரு, திடீரென்று கெட்ட கனவுண்ட கண்டாரு, உடனே வாசலுக்கு வந்து வெளியே வந்து கொடுக்கலாம். குளிப்பு கடமையோடு இருக்கிறாரு, சதகா செய்யலாம். கண்ணியமானவர்களே, சுபஹ், மக்ரிபு, இஷா, பகல், லுஹர், இரவு எந்த நேரத்திலும் கொடுக்கலாம். அவ்வளோ நெருக்கமான ஒரு அமல், அது லேசிப்பட்ட அமல் இல்ல. ஹதீஸ்ல வருகிறது புகாரி ஷரீஃப்ல, ஒரு மனிதன் ஈத்தம் பழத்துண்டோன், சரி ஒரு ஈத்த பழம் வச்சுக்கலோவி, ஒரு ஈத்த பழத்தை கொடுக்கிறாரு, ஈத்த பழத்தை கொடுக்கிறாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்ம யுரப்பீஹா, அந்த சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். அல்லாஹ் சதகாவை வளர்க்கிறதுக்கு எங்களுக்கு இது என்ன சொந்த கருத்து சொல்லல, சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறது சூரத்துல் பக்ரால அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் சொல்றான், வட்டியை நான் அழிப்பேன், சதகாவை நான் வளர்ப்பேன். வட்டி அழிப்பேன், அல்லாஹ்வுடைய முடிவு. சதகாவை நான் வளர்ப்பேன். இந்த அளவுக்கு வளர்ப்பான் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்ல வருகிறது. ஒரு ஆட்டடையன், ஒரு ஆட்டு பண்ணையை வச்சிருக்கிறாரு, அல்லது மாடு அல்லது ஒட்டகம், இவைகளை வச்சு மேய்க்கக்கூடிய மனிதன் அதை பக்குவமாக காலையில மாலையில அதுக்குரிய தீனியை போட்டு எவ்வளவு அழகான முறையில வளர்த்து அந்த பண்ணையை, ஆட்டு பண்ணைய, மாட்டு பண்ணையை வருட கணக்கு வளர்த்தால் எவ்வளவு பெரிதாக, எவ்வளவு அழகான முறையில அதை கண்காணிச்சு வளர்த்து எடுப்பாரோ, எவ்வளவு அதர முன்னேற்றங்களை காணுவாரோ. கண்ணியமானவர்களே, இதே போல ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல் ஹதீஸ்ல வருகிறது,
ஈத்தம்பலத்தை போல கொடுத்தாரு சதகா, மலைய போல வரக்காட்டி அல்லாஹ் வளர்ப்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார் இறங்குறாங்க உலகத்துக்கு. சதகா கொடுத்த மனிதனை பார்த்து சொல்றாங்க, யா அல்லாஹ் அவருக்கு அது போல கொடுத்துறியா அல்லாஹ், அதே போல கொடுத்துறியா அல்லாஹ், துஆ செய்றாங்க. அதை விட பரக்கத்தாக்கி சுப்ஹானல்லாஹ். மலக்குடைய துஆ. அடுத்த மலக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? அடுத்த மலக்கு என்ன, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அடுத்த மலக்கு சொல்றாரு, யா அல்லாஹ் செலவழிக்காம பதுக்கி வச்சிருக்க கூடியவனுக்கு நீ அவன் செல்வத்தை எல்லாம் நீ அழிச்சிரியா அல்லாஹ். மலக்குடைய துஆ, மலக்குடைய துஆ. கண்ணியமானவர்களே, நாங்க ஒன்று கொடுத்தால் அது நாங்க அவங்களுக்கு உதவி செஞ்சதை விடவும் அவங்களோட சின்ன தேவை முடிஞ்சிடும். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா அது ஒரு சின்ன சல்லி. அது அவங்களோட ஏதோ ஒரு சின்ன தேவையோட முடிஞ்சு. ஒரு பிள்ளைக்கு புத்தகம் வாங்க கேட்டாரு, 1000 ரூபாய் போகுது, 5 கோப்பிக்கு வாங்கி கொடுத்துட்டோம், அது 5 கோப்பியோட முடிஞ்சு. ஆனா எங்கட அக்கௌண்ட்டுக்கு அது ஆகிரான அக்கௌண்ட்டுக்கு அது பெரிய ஒரு வளர்ப்பது, பெரிய ஒரு முதலீடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் வஸ்மஉ வஅதீஉ வஅன்ஃபிகு கைரன் லிஅன்ஃபுசிகும். அல்லாஹ்வை நீங்க உங்க சக்திக்கு ஏற்றவாறு நீங்க முறையாக பயந்து கொள்ளணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்க அல்லாஹ் சொல்லிட்டு, வஅன்ஃபிகு கைரன் லிஅன்ஃபுசிகும். நீங்க செலவழிங்க, அது உங்களுக்கே கைராக அமையும், அது உங்களுக்கே நலவு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்துட்டு தான் சொல்றான். குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாங்க தந்த செல்வத்தில இருந்து செலவழிங்க. தக்வா உள்ள மக்கள் எப்படி, இறையச்சம் உள்ள மக்கள் எப்படி, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அவர்கள் இருக்கிற நேரத்துல இல்லாத நேரத்துல செலவழிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சதகா என்பது முக்கியமான அமல், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு அமல். இன்னைக்கு நாங்க தான் வந்துட்டா, நோய் வந்துட்டா பெனடோல் அப்பாயின்மென்ட் அது இது எத்தனையோ தேடுறோம். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவு மர்தாக்கும், தாவு மர்தாக்கும், உங்கள நோயாளிகளுக்கு நீங்க மருந்து செய்யுங்க சதகாவை கொண்டு. சதகா செஞ்சு உங்களோட நோயாளிகளுக்கு நீங்க மருந்து செஞ்சு கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சதகாவால அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்கலாம், சதகாவால அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சதகா கலீலுல்லாஹ் என்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்டாங்க, நபி இப்ராஹிம் அவர்களை அல்லாஹ் கலீலுல்லாஹ் என்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவர்கள் அதிகமாக சாப்பாடு கொடுக்கக்கூடியவர்களாக, சதகா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுடைய பழக்கம் எப்படி இருந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை செவத்திடுமா சதகா செஞ்சு செஞ்சு செஞ்சு. நோம்புல வேகமாக வீசக்கூடிய காற்றை போல சதகா செய்வார்களாம். எதையுமே தனக்கு மிச்சம் பிடிக்கல, எதையுமே தனக்கு ஒதுக்கல்ல. அதே பழக்கம் மனைவியில இருந்துச்சு. ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கை நீண்டவள், கரம் நீண்டவள் என்று ஹதீஸ்ல வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அவ்வளவு சதகா கொடுப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. தனக்கிட்ட எத்தனையோ ஆயிரக்கணக்கான தீனார் வந்துச்சு, திர்ஹம். அப்படியே சதகா செஞ்சிட்டாங்க. தான் நோம்புண்டத்தை மறந்து, அது தலையில இல்ல. இன்னைக்கு எங்கள்கிட்ட பங்குட வந்தா முதலாவது எங்கட குடும்பத்தில், எங்கட அயல வீட்டார்கள். கண்ணியமானவர்களே, என்ன செஞ்சாங்கன்னா, அசர் நேரம் வந்துச்சு, மகரிபுக்கு முன்னால எல்லாத்தையும் சதகா செஞ்சிட்டாங்க. இஃப்தாருடைய நேரம் அடிமேட்ட கேட்கிறாங்க, எனக்கு நோம்பு துறக்க என்ன இருக்கு? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வளோ சதகாவுடைய அமல்ல மும்முரமாக இருந்தார்கள். சதகா என்பது தக்வாதாரியுடைய அடையாளம். குர்ஆன் பேசுது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சதகா செய்யறதால எங்களோட பணம் பரிசுத்தமாகுது. கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்குது. மோசமான தக்தீரை விட்டு, மோசமான நிலைமைகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான்.
அது மாத்திரமல்ல, சதகால சிறந்தது சதகா ஜாரியா. ஆதமுடைய மகன், ஒரு மனிதன் மரணிச்சிட்டால் அவனுக்கு மிஞ்சக்கூடியது, அவருக்கு போனதுக்கு பின்னால வரக்கூடியது சதகா ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பி வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. இது மூணு தான் அவருக்கு வரும். ஒன்று சதகா ஜாரியா, நிரந்தரமான சதகாவை செஞ்சுட்டு போனாரு, சாலிஹான புள்ளைய வளர்த்துட்டு போனாரு, பிரயோசனமான அமலை விட்டுட்டு போனாரு, இல்ம கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. இதைகளை தவிர வேற ஒன்றும் வராது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாப்பா செஞ்சாரு சதகா, மகன் செய்யறதுக்கு தயார் இல்ல. வாப்பா செஞ்சாரு சதகா, மகன் செய்யறதுக்கு தயார் இல்ல. அல்லது இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு ஆரம்பம் கஷ்ட நிலைமை, அதுக்கு பின்னால பல முயற்சிகளுக்கு பின்னால அல்லாஹ் ஏதோ ஒரு ஜமாத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுத்திருப்பாரு, அல்லது ஏதோ ஒரு மதரசா பிள்ளைக்கு செலவழிச்சு ஓத வச்சிருப்பாரு. அந்த பரக்கத்தால திடீரென்று இவட்ட தொழில அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி இருப்பான். ஆனா இவட்ட நிலைமைகள் எல்லாம் மறந்து செல்வம் வந்ததுக்கு பின்னால மறந்துட்டாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் காரூனுடைய விடயத்துல என்ன சொல்றான்? குர்ஆன்ல பேசப்பட்ட பணக்காரன் காரூன். குர்ஆன்ல அல்லாஹ் பணக்காரன் என்று சொல்லி பேசினது காரூனுடைய சம்பவம் மட்டும். அவ்வளவு பெரிய பணக்காரன். கண்ணியமானவர்களே, இந்த காரூனுக்கு அல்லாஹ் சொன்னான், வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உனக்கு அல்லாஹ் எப்படி உபகாரம் செஞ்சானோ, உனக்கு அல்லாஹ் எப்படி தந்து பார்த்தானோ, இதே போல நீ மக்களுக்கு நீ உதவி செய், இதே போல நீ மக்களுக்கு உபகாரம் செய் என்று அல்லாஹ் சொன்ன நேரம் அடுத்த ஆயத்துல வருகிறது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? காரூன் قال انما اوتيته على علم عندي. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் சொன்னான், இது நான் சம்பாதிச்சது, இது ஏன் உழைப்பு, இது ஏன் நான் கஷ்டப்பட்டு தேடினது என்று சொன்னான். காரூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? அவன் அப்படியே சுரிவான். கியாமம் வரும் வரைக்கும் அல்லாஹ் அதே தண்டனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, வாப்பா கொடுத்து வந்தாரு. வாப்பா கொடுத்த சதகாவை இன்னைக்கு நிறைய பேர் மகன்மார் கொடுக்க தயார் இல்லை. நான கொடுத்து வந்தாரு, நானோட வஃபாத்துக்கு பின்னால தம்பி கொடுக்க தயார் இல்லை. வாப்பா கொடுத்தாரு, பொறுப்பு கீழே மருமகனை வச்சிருந்தார், மருமகன் கொடுக்க தயார் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சூரத்துல் கலம்ல அல்லாஹ் பெரிய ஒரு சம்பவத்தை சொல்றான். விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தந்தை, அவங்க சொத்தை மூணா பிரிப்பாங்க. வரக்கூடிய லாபத்தை, உதாரணமாக 15 லட்சம் லாபம் உண்டா, 5 லட்சம் குடும்பத்துக்கு, 5 லட்சம் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு, 5 லட்சம் அடுத்த விவசாயத்துக்காக ஒதுக்கி வைப்பான். வாப்பட பழக்கம் இதை தொடர்ந்து செஞ்சு வந்தான். வாப்பா இல்லாத காலத்துல மகன்மார் 5 பேர் இருந்தாங்க. யோசிக்கிறாங்க, வாப்பா செஞ்ச மடவேலையை நாங்க செஞ்சிடக்கூடாது, வாப்பா செஞ்ச மடவேலையை நாங்க செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நாங்க எடுப்போம், ஏன் அவ்வளவு பெரிய ஒரு கணக்கை நாங்க பங்கிடணும் என்ற முடிவுக்கு வந்தாங்க. அதுல ஒரே ஒரு மகன் இருந்தாரு. இல்ல நாங்க அதை கட்டாயம் கொடுப்போம், வாப்பா செஞ்ச தப்புல நாங்க செய்வோம், அது விடக்கூடாது, அது செஞ்சு வந்த பெரிய ஒரு நன்மை என்ற கருத்துப்பட அந்த ஒரு மகன் மட்டும் அந்த கருத்துல இருக்க 4 பேருடைய கருத்து மேலோங்கப்பட்டு முடிவெடுக்கப்படுகிறது. சரி, கொடுக்கூர் இல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன் அழகான முறையில் நீண்ட சம்பவம் சூரத்துல் கலம்ல தெளிவுபடுத்துறான். சுருக்கமாக சொல்றேன். காலை நேரத்துல எழுப்பி முடிவெடுத்துட்டாங்க, நாளைக்கு நாம சுபஹ்ல போவோம். எந்த இன்ஷா அல்லாஹ் கூட இல்ல, வலா யஸ்தஸ்னூன், இன்ஷா அல்லாஹ் சரி சொல்லல. கண்ணியமானவர்களே, எல்லாரும் சத்தம் இல்லாம மெதுவா எழுப்பிட்டு போறாங்க. போற நேரத்துல பார்த்தால் அந்த இடமே இல்லை, இவங்களோட விவசாயத்துக்குரிய இடமே இல்லை. என்ன காரணம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فطاف عليها طائف من ربك وهم نائمون فاصبحت كالصريم. அல்லாஹ் சொல்றான், இரவுல அவங்க தூங்குற நேரம் இந்த முடிவெடுத்துட்டு படுத்தாங்களே, சதகா செய்ய மாட்டோம் இந்த முடிவெடுத்துட்டு, கண்ணியமானவர்களே, அடுத்த இரவுல பெரிய ஒரு நெருப்பு வந்து அப்படியே சுத்தி அடிச்சிட்டு போச்சு. فاصبحت كالصريم, கரும் சாம்பல் போல அல்லாஹ் ஆக்கி வச்சான். எல்லாரும் வந்து பாக்குறாங்க, இது ஏன் இடம் இல்லையே, எங்கட இடம் இல்ல, நாங்க இடம் மாறி வந்துட்டோம் போல, நாங்க இடம் மாறி வந்துட்டோம். பலமா ரஹூஹா காலு இன்னா லதால்லு, நாங்க வழி தவறி
இடம் மாறி வந்துட்டோம்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒருத்தர் இருந்தாலே சதகா கொடுப்போம்னு சொன்னாரே, அவர் சொன்னாரு قال اوسطهم الم اقل لكم لولا تسبحون. நான் உங்களுக்கு சொல்லலையா, நான் உங்களுக்கு சொல்லலையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால தான் ஒத்துக்கொண்டாங்க. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் ஒத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம்? எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்தது மௌத்தாகின நேரத்துல ஒரு மனிதன் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல நான் தொழணும் யா அல்லாஹ், என் உம்மக்கு ஹிதமத் செய்யணும் யா அல்லாஹ், குர்ஆன் ஓதணும் யா அல்லாஹ், கஅபாவுக்கு போய் வரேன் யா அல்லாஹ், எந்த ஒன்றையும் கேட்க மாட்டான். கேட்கக்கூடிய ஒரே ஒரு அமல், லௌலா அخرتني الى اجل قريب فاصدق واكن من الصالحين. யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் பிற்படுத்தி சின்ன ஒரு நேரம் தந்தீ யா அல்லாஹ், فاصدق واكن من الصالحين. சதகா செஞ்சு நான் ஒரு சாலிஹான மனிதனா வந்துறேன் யா அல்லாஹ். இது போதும் எங்களுக்கு ஆதாரத்துக்கு. சதகா செய்யக்கூடிய மனிதன் அவர் சாலிஹான மனிதனா இருப்பார். தொடர்ந்து செஞ்சு வருவோம். ஆகவே முக்கியமான ஒரு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களோட மஸ்ஜிதில். பெண்களுக்கு தொழக்கூடிய ஏற்பாடு கிட்டத்தட்ட 86 லட்சம் மட்டும் போகுது. 90 லட்சம் கிட்ட செலவு. அழகான முறையில் அந்த ஏற்பாடு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு வேலை. எனக்கு இதை சொன்ன நேரம் நிர்வாகத்தில் நான் சொன்னேன், நல்ல ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு மல்வானையில தொடர்பு இருக்கு. நான் திருமணம் முடிச்சிருக்கிற ஊரு. நிறைய பேர் கொழும்புக்கு வராங்க. வேலையை முடிச்சுட்டு போற வழியில யாரும் தொழுகிறேன். மகரிப் நிறைய பேட்ட ஹலா கண்ணால கண்டிருக்கிறேன், காலால கேட்டிருக்கிறேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்னா இந்த இடத்துல வந்து தொழுதுட்டு போவாங்களே, செலவழிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த நன்மை இருக்கு. பெரிய கோடி கணக்கு கொடுக்கணும் இல்லை, எங்களால முடியுமா? 500 ரூபாய், 1000 ரூபாய், ஒரு சிமெண்ட் பேக்கா, 10 கல்லா, கண்ணியமானவர்களை முடியுமானத்தை செய்வோம். சதகா ஜாரியா. அது மாத்திரமல்ல, அதே கட்டிடத்துல பெண்களுக்குரிய ஓதலுக்குரிய ஏற்பாடையும் செய்யலாம். பெரிய பிள்ளைகளுக்கு பெண்களுக்குரிய ஓதல் மதரசாவுடைய ஏற்பாடையும் செய்யறாங்க. எங்கட பிள்ளைகள் ஓதாம இருக்கலாம், எங்கட பிள்ளைகள் முன்பின்னாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு பிள்ளைகளே இல்லாமல் இருக்கலாம், எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாம இருக்கலாம். அந்த கட்டிடத்துல அந்த இடத்துல ஃபேனை போட்டு லைனை போட்டு இந்த லைட்டை போட்டு ஒரு 40 பேர் 50 பேர் பிள்ளைகள் ஆடி ஆடி குர்ஆன் ஓதுவாங்களா? நாங்க ஒரு 10 சிமெண்ட் பேக் தான் வாங்கி கொடுத்திருப்போம். அந்த ஒவ்வொரு பிள்ளையோட ஓதலுடைய ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் எங்களுக்கு நன்மை இருக்கு. வாழ்க்கையில நாங்க சுருக்கி தொழுதில்லையே. பிரயாணத்துல போகக்கூடியவங்க வந்து சுருக்கி தொழுவாங்க. புத்தல போற மக்கள் இதால வந்து போறாங்களா? உங்களோட ஏரியால இந்த பள்ளியில வந்து பெண்கள் எல்லாம் தொழுது துவா செஞ்சுட்டு போவாங்க. எங்களுக்கு அந்த நன்மை இருக்குது, எந்த சந்தேகம் இல்லை. அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முடியுமான அளவு எங்களை சதகாக்களை செஞ்சு இந்த இடங்களை பிரகாசிக்க செய்வோம். இந்த கட்டிடங்களுக்கு எங்களால முடியுமான பங்களிப்பை செய்வோம். தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட பேசி கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நாங்க பேசி முன் வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட முத்தகீன்களாக முறையாக சதகாவை செய்யக்கூடிய தக்வா உள்ள மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ், பாவங்கள்ல வெறுப்பை தந்தது யா அல்லாஹ், அமல் இபாதத்துல ஆர்வத்தை தந்தது யா அல்லாஹ், முத்தகீன்கள கூட்டத்துல சேர்த்தது யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலான சரியாக முறையாக கழிச்சு யா அல்லாஹ் தக்வா உள்ளவர்களாக ஆகுவதற்கு தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் ரஹ்மத் மக்ஃபிரத் ஐத்துக்கும் மினன் நார் லைலத்துல் கத்ர் நீ நஸீபாக்குவாயோ அந்த கூட்டத்துல நம் அனைவரையும் சேர்த்தது யா அல்லாஹ். பயங்கரமான நோய்கள் ஆபத்துகளை விட்டு பாதுகாத்தது யா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர் பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். உஸ்தாத்மார்கள் ஆசிரியருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். அவர்களுக்கு செழிப்பான நிம்மதியான பரக்கத்தான நோயற்ற வாழ்க்கையை நஸீபாக்கி யா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.